பாய்க்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாத படிக்கு கரங்களில் ஏந்துவா. என் பாதம் கல்லில் மோதாத படிக்கு கரங்களில் ஏந்துவா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அப்படியே கண்களை மூடி அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடி காத்து நடத்தினவரை உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை மாதங்கள் கிருபையாக இரக்கமாக ஈவாக நீர் கூட்டி கொடுத்திருக்கிற எங்களுடைய ஜீவனுக்காக, உயிருக்காக, உயிர் பிச்சைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லி ஆண்டவரை வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா பாதுகாப்பிற்காக, இயற்கையிலிருந்து கொடுத்த பாதுகாப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக வட இந்திய பகுதிகளிலே இந்த கோடை மழையின் நிமித்தமாக காணப்பட்ட இடி மின்னலின் வழியாக பல பேர் இறந்து விட்டார்கள். 36 பேருக்கு மேலே இடி மின்னல்னால ஒரே ஒரு ஸ்டேட்டில் மாத்திரம் மரித்து விட்டார்கள். இன்னொரு ஸ்டேட்டில் எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள். இடி மின்னலுக்கு பலியானவர்கள் எத்தனையோ பேர். ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக ஈவாக உங்களுக்கும் எனக்கும் உயிர் பிச்சையை கூட்டி கொடுத்து இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையை காணும்படியாக பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். வாய்களை மாத்திரம் திறந்து ஸ்தோத்திர பலியை செலுத்துவீங்களா? ஆண்டவரை துதிப்பீங்களா? நாம் நிற்பதும் நெருமூலமாகாது இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த இரக்கமுள்ள ஆண்டவர், அந்த அன்புள்ள ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து, ஆண்டவரே நாங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது எத்தனையோ வாகனங்கள் எங்களை ஆண்டவரே கிராஸ் பண்ணி போகும்போது எந்த விதமான ஆண்டவரே விபத்தும் இல்லாமல் எங்களை இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை பாதுகாத்ததற்காக எத்தனையோ சிசிடிவி கேமராவில் பார்க்குறோம். எப்படி விபத்து நடக்கிறது என்று சொல்லி நம்மளுக்கே தெரியாமல் வந்து சும்மா யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க ரோட்டில் ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க மேலே வந்து கார் இடித்து அந்த ஸ்பாட்டில் மறித்து கொண்டிருக்கிற சூழலிலே ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக உங்களுக்கும் எனக்கும் விபத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறார். இயற்கை பேரழிவிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை வாய்களை திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி துதிப்பீங்களா? 4வது மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பாதத்தை வந்து துதிக்கும்படியாக அழைத்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வழிகளில் எல்லாம் எங்களை பாதுகாத்தீங்களே. இந்த 4 மாதம் ஆண்டவரே, 4வது மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களை பாதுகாத்ததுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாதங்கள் கல்லில் எதுலையும் மோதாதபடி கரங்களிலே காத்து ஆண்டவரே எங்களை சுமந்தீங்களே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த நல்ல உணவுக்காக, உடைக்காக, ஆகாரத்துக்காக, இருப்பிடத்துக்காக, நல்ல இந்த கோடை மழைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ, நன்றி அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையாக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், மகிமையுள்ளவர், நீர் மகிமையுள்ளவர், உன்னதமானவர், உன்னதமானவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுலாம் நல்லா டைஜஸ்டாக உதவி செஞ்சீங்களே. எங்களுடைய உள்ள உறுப்புகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், எல்லா உறுப்புகளும் நன்றாக வேலை செய்து கொண்டிருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்த நன்மைகளுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகளுக்காக, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஊழியத்தின் பாதையிலே நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக
ஆசீர்வாதமான காரியங்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. இந்த நிமிடம் வரை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னதை போல எப்பொழுது உம்மை மாத்திரம் நாங்கள் துதித்து கொண்டிருக்க, உம்மை மாத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிற, போற்றி கொண்டிருக்கிற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய நாங்கள் செழிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனை கிருபையை நீங்கள் செஞ்சிருக்கீங்க, உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நேயமதாக ஜீவனை மீட்டதால் என்னாளுமே துதிப்பார். ஏனாத்துமாவேனி என்னாளுமே துதிப்பார். தந்தைதன் பிள்ளைகட்கு தயவோடி ரெங்கானோ, தந்தைதன் பிள்ளைகட்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினால், எந்த வேளையும் அவரோடு தங்கினால், சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே, என்னாளுமே துதிப்பார். ஏனாத்துமாவேனி என்னாளுமே துதிப்பார். இந்நாள் பரையினில் உன்னத நார் செய்த, இந்நாள் பரையினில் உன்னத நார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பார். ஏனாத்துமாவேனி எந்நாளுமே துதிப்பார். இந்த நாள் வரைக்கும் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக மீண்டுமாக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது உம்மை மாத்திரம் துதித்து கொண்டிருக்கிற நாவுகளையும் முதல்களையும் எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நன்றி உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்கள் செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் இன்னும் வேத ஆராய்ச்சியிலே ஆழமாக நாங்கள் வேத சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, வேதத்தினுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு நீ உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிறவர் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் சொல்லி எனக்கு தெரியாத ஆண்டவரே, வேத ஆய்வுக்காக வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே மனதை கர்த்தர் திறக்கும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. அவருடைய மன கண்களை கர்த்தர் திறக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இன்னும் வாஞ்சைய, இந்த வார்த்தையின் மீது உள்ள ஒரு பெரிய வாஞ்சைய இவங்களுக்குள்ள நீங்க ஊற்றும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே மழை நிமித்தமாக வராமல் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை தேடி உடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வாதத்தை அனுப்பும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்மையினால் நிரப்புங்க பிள்ளைகளை, கிருபைகளால் நிரப்புங்க. அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து அனுப்புங்க ஆண்டவரே. அவருடைய ஜெபங்களுக்கு ஏற்ற வேளையில கர்த்தர் நீ பதில் தரும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இவருடைய வாழ்வின் வழியாக உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்ட ஆண்டவரே. தொடர்ந்து நீ பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளில் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை முழுமையாக நாங்கள் ஆராய்ச்சி செய்யும்போது எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒரு புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நாளிலே, இந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் ஒருவேளை சரியாக நமக்கு தெரியவில்லை, இதை யார் எழுதியிருப்பார் என்று சொல்லி திட்டமாக கூற முடியவில்லை. ஒருவேளை சாமுவேல் எழுதியிருக்கலாம் என்று சொல்லி ஒரு சிலர் கருதுகின்றார்கள். நியாயாதிபதிகள் காலத்திலே நடந்தவைகளை சாமுவேல் எழுதியிருக்க
தாவீதின் காலத்திலே வாழ்ந்த நாத்தான் மற்றும் காத் தீர்க்கதரிசிகள், நாத்தானும் காத் தீர்க்கதரிசிகளும் இந்த புஸ்தகத்தில் சில காரியங்களை சேர்த்து வடிவமைத்திருக்க கூடும், எழுதியிருக்க கூடும் என்று சொல்லி கருதுகின்றார்கள். அதற்கு ரெஃபரன்ஸாக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை கொடுத்திருக்கின்றார்கள். சரி, இந்த புஸ்தகத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் வாசிக்கும் போது 21 அதிகாரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் பார்த்தோம். இதனுடைய மைய கருத்து, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தின் மைய கருத்து என்னவென்றால், முதலாவது கருத்து தேவனுடைய மீட்பு. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்ட போதெல்லாம் தேவன் ஒரு இரட்சகரை எழுப்புகின்றார். இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் நாங்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி கூக்குரலிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணி அவர் மூலமாக கடவுள் ஒரு மீட்பை கொடுத்தார். எனவே தேவனுடைய மீட்பு முதலாவது இந்த புஸ்தகத்துடைய மைய கருத்து. இரண்டாவது கருத்து தேவ ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை. எத்தனையோ முறை தேவன் மீட்டு கொண்டாலும் இந்த தேவ ஜனங்களின் இருதயம் வழுவி போகிறதாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படியாமை என்பதை இந்த புஸ்தகம் முழுமையாக நீங்கள் காணப்படலாம். இஸ்ரவேல் மக்கள் எப்படி கீழ்ப்படியாமல், கடவுள் எவ்வளவு நன்மைகளை செய்த போதும் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த புத்தகத்தின் மைய கருத்து தேவனுடைய மீட்பு, அடுத்து இரண்டாவது தேவ ஜனங்களின் கீழ்ப்படியாமை. இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலமானது சவுல் ராஜாவின் காலத்தில், அதாவது கிமு 1043 1004 எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். 1043 1004 எழுதப்பட்டிருக்கலாம். அந்த நாட்களிலே இஸ்ரவேலை ஆளுவதற்கு ராஜாக்கள் இல்லாத ஒரு காலம். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதே போல் 18:1, 19:1, 21, 25 இந்த வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 17:6, 18:1, 19:1, 21, 25 இதில் பார்க்கும்போது இஸ்ரவேலிலே ராஜா இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேலிலே ஒரு ராஜா அரசாண்ட நாட்களிலே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த 4 வசனங்களை வைத்து பார்க்கும்போது அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அப்படின்றால் அதற்கு முன்பாக ராஜா இருந்திருக்கிறார், அந்த ஒரு குறுகிய காலத்திலே ராஜா இல்லை என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரர் கூட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள் என்று சொல்லி 1:21 வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக தாவீது ஆட்சியை பிடிப்பதற்கு முந்தின காலமாய் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக நமக்கு தெரிகிறது. தாவீது ஆட்சியை பிடிப்பதற்கு முந்தின காலமாய் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த காலத்திலே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த புத்தகத்தின் பின்னணியம் கால கிரமத்தின் படி அல்ல, தலைப்பின் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக வனாந்தரத்திலே சுற்றித் திரிந்த இஸ்ரவேல் மக்கள், 40 ஆண்டுகளுக்கு மேலாக வனாந்தரத்தில் சுற்றித் திரிந்த இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்தை வந்தடைகின்றார்கள். இந்த கானான் தேசத்திற்கு வந்தடைந்த பிறகு யோசுவா பல யுத்தங்களை நடத்தி வெற்றி கண்டான் என்று சொல்லி அப் டு யோசுவா புஸ்தகத்தை வரைக்கும் நம்ம தியானித்தோம். இந்த கானான் தேசத்தை இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்தாருக்கு பங்கிட்டு கொடுத்தார் யோசுவா என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை கொடுத்ததுமன்றி தம்மை ஆராதிக்கவும் சேவிக்கவும் வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படித்தான் எங்களை ஆராதிக்கணும், சேவிக்கணும் சொல்லி ஆண்டவர் கொடுத்த வழிமுறைகளை நாம் பார்த்தோம். ஆரம்பத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள், ஆர்வம் கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து ஆண்டவர் காட்டிய பாதையிலே செல்லவில்லை. மாறாக அவர்களோடு கூட சேர்ந்து வாழ்ந்த பிற இனத்தரோடு ஒன்றுபட்டு வாழ கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை மறந்துவிட்டு இன்னொரு இனத்தோடு தவறான வழியிலே போகின்றார்கள். அந்த இனத்தவரோ விக்கிரகங்களை வழங்கி வழிபாட்டின் அம்சங்களாக காம களியாட்டத்தையும் குழந்தைகளை பலியிடுவதையும் கொண்டிருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? இந்த இஸ்ரவேல் மக்கள் வழி விலகி போனார்கள். மலைப்பாங்கான பகுதிகள் இஸ்ரவேல் வசம் இருக்கின்றது. ஆனால் பள்ளத்தாக்குகளிலே பிற இனத்தவர் கட்டுப்பாட்டுக்குள்ளாக பள்ளத்தாக்கு இருக்கின்றது. இப்போ இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து ஒன்று பிரிக்கப்படுகின்றன. இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தனிப்பட்ட முறையிலே செயல்பட ஆரம்பிக்கின்றார்கள். தனித்தனியாக குழுவாக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். தேவனை ஆராதித்தது மன்றுமின்றி அவர்கள் பாகால் என்கிற கடவுளை வழிபட்டார்கள். 12 சகோதரர்களின் சந்ததியராக இருந்த போதிலும் அந்நிய ஜனங்களோட போர் செய்வதை விட தங்களுக்குள்ளாக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்க ஒரு குழுக்குள்ளேயே சண்டை வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகமாக அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துகிறது. ஒரே கோத்திரங்களுக்குள்ளேயே சண்டை வருகிறது. இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட முக்கியமான நோக்கம், தேவனுடைய ஜனங்கள் அவருடைய பாதைகளில் நடக்காமல் மீறி நடந்தால் என்ன விளைவு உண்டு என்பதை அறிய பண்ணும் பொருட்டாக தேவனுடைய கிருபையை
எடுத்துச் சொல்லக்கூடியதாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் அவருடைய பாதையிலே, தேவன் வழி நடத்தின அல்லது தேவன் தெரிந்து கொண்ட பாதையிலே நடக்காமல் மீறி நடக்கும்போது என்ன நடக்கும் என்பது, என்ன விளைவு நடக்கும் என்பதை குறித்து, அதே போல தேவனுடைய கிருபை எப்படி செயல்படும் என்பதை குறித்து தெரிவிப்பதற்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, தேவனுடைய ஊழியத்திலே தலைமைத்துவம் எடுப்பவர்கள், தேவனுடைய ஊழியத்தை தலைவர்களாக இருந்து வழிநடத்துகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்களை தெரிவிக்கும்படி இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தலைவர்கள், இன்றைக்கு தலைமைத்துவம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? தலைவர்களாக வழிநடத்துகின்றவர்கள் முன்மாதிரிகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே தேவனுடைய ஊழியத்திலே தலைமைத்துவம் எடுப்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய ஒரு பாடமாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தில் ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும்போது 1வது அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறால், இஸ்ரவேல் மக்கள் கானானியர் மீது படையெடுக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் கானானியர் மீது படையெடுக்கிறார்கள். யூதா, சிமியோன் கோத்திரத்தார் வெற்றி பெறுகிறார்கள். 8 கோத்திரத்தார் கானானிய ஜனங்களை துரத்தி விடாமல் அவர்களோடு கூட இணைந்து தவறு செய்கிறார்கள். இதைத்தான் 1ஆம் அதிகாரம் முழுமையாக பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கானானியர் மீது படையெடுக்கிறார்கள். யூதா, சிமியோன் கோத்திரத்தார் மாத்திரம் வெற்றி பெறுகிறார்கள். 8 கோத்திரத்தார் கானானிய ஜனங்களை துரத்தி விடாமல் அவர்களோடு கூட சேர்ந்து தவறு செய்கின்றார்கள். அதைத்தான் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கின்றார். யோசுவா மரணம் அடைகின்றான். புதிய தலைமுறையினரான இஸ்ரவேலர்கள் தவறு செய்கிறார்கள். முரட்டாட்டமான வழிகளை கைவிடாதிருக்கும் போது தேவன் கோபம் கொள்கிறார். அப்பொழுது நியாயாதிபதிகள் எழுப்பப்படுகிறார்கள். அதை 2வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தில் இஸ்ரவேலரை சோதிப்பதற்காக கானானியர் சிலரை தேவன் அழிக்காமல் விட்டு வைக்கின்றார். ஒரு சில கானானியரை மாத்திரம், எல்லாரும் அழிக்கல, ஒரு சிலர் அழிக்காமல் ஆண்டவர் வைத்து விடுகிறார். யார? கானானியரை. ஒத்னியேல், ஏகூத், சம்கார் என்ற நியாயாதிபதிகள் மூலம் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இதை நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். 4வது அதிகாரத்திலே தெபோரால், பாராக்கு கானானியர் மீது படையெடுத்து வெற்றி கொள்கின்றார்கள். தெபோராலையும் பாராக்கையும் கடவுள் பயன்படுத்தி கானானியர் மீது படையெடுத்து வெற்றி கொள்கிறார்கள். யாகேலின் கையினால் சிசரா மடிந்து போகிறான். இதை 4ஆம் அதிகாரத்திலே முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம். தெபோரால், பாராக்கு வெற்றி பெற்றதின் விளைவாக, கானானியர் மீது படையெடுத்து வெற்றி பெற்றதின் விளைவாக வெற்றி பாடல் பாடுகின்றார்கள். அதை 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலர்கள் பாவம் செய்கிறார்கள். மீதியானியர்கள் அவர்களை ஒடுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படியே கிதியோன் தலைமையிலே மீதியானியர்கள் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். 8ஆம் அதிகாரத்திலே கிதியோனோடு வாக்குவாதம் பண்ணின எப்பிராயி மனுஷன் அவன் கொடுத்த பதில் மூலமாக சமாதானம் அடைகிறார்கள். சுக்கோத் மனிதருக்கு கிதியோன் தான் சொன்னபடி செய்கின்றான். கிதியோனின் நியாயம் விசாரித்தல் தொடர்கிறது. அதைத் தொடர்ந்து கிதியோன் மரணம் அடைகிறதை 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். கிதியோனின் மகன் அபிமெலேக்கு தந்திரமாக தலைவனாகின்றான். கிதியோனுக்கு அப்புறம் பிறகு யோதாம் உவமை ஒன்றை சீகே மனுஷருக்கு கூறுகின்றான். சீகே அழிக்கப்படுகிறது. அபிமெலேக்கு ஒரு ஸ்திரீயினாலே மரணம் அடைகின்றான். அதை 9ஆம் அதிகாரத்திலே முழுமையாக நீங்கள் வாசிக்கலாம். அது முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்திலே தோலா, யாவீர் இஸ்ரவேலரை நியாயம் விசாரிக்கிறார்கள். அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலரை ஒடுக்கினது நிமித்தம் இஸ்ரவேலர் தேவனிடம் முறையிடுகிறார்கள். இதை 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்திலே எப்தா நியாயம் விசாரிக்க அழைக்கப்படுகின்றான். அம்மோனியரை தோற்கடிக்க எப்தா பொருத்தனை செய்து பின்பு தான் செய்தபடியே அதை நிறைவேற்றுகிறதை 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எப்தா எப்பிராயிமை தோற்கடிக்கின்றான். பின்பு இப்சோன், ஏலோன், அப்தோன் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்தார்கள். அதை 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 13ஆம் அதிகாரத்தில் சுருக்கம், சிம்சோனின் பெற்றோருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். சிம்சோன் பிறக்கின்றான். 13ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் வருகிறார். சிம்சோன் திம்னாத் ஊராளை மணந்து கொள்கின்றான். அவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றான், விடுகின்றான். விடுவிக்கப்பட்டதினாலே வீர செயல்களை புரிகிறதை இந்த நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலே முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 15ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தியரை சிம்சோன் பழி வாங்குகிறான், வீர செயல்களை புரிகின்றான். சிம்சோன் 15ஆம் அதிகாரம். 16ஆம் அதிகாரத்திலே தெலிலாலினுடைய தந்திரத்தினாலே தன் பலத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த சிம்சோன் வீழ்ச்சியடைந்து மரணம் அடைகிறதை நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரத்திலே மீகா என்னும் எப்பிராயிம் மலை தேசத்தான்
விக்கிரக ஆராதனை உடையவனாய் இருக்கிறான். அவனோடு லேவியனான வாலிபன் ஒருவனும் சேர்ந்து கொள்கிறதை குறித்தான சம்பவம் 17ஆம் அதிகாரத்திலே முழுமையாக இருக்கிறது. 18ஆம் அதிகாரத்திலே தான் புத்திரர் உளவு பார்த்து புதிய இடங்களை கைப்பற்றுகிறார்கள். அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வணங்குகிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்திலே லேவியனின் மறுமனையாட்டியின் விபச்சார பாவமும் பென்யமீன் அவளுக்கு செய்த லட்சியான காரியங்களும் 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலரும் பென்யமீனரும் தங்களுக்குள்ளே போரிட்டு அதில் பென்யமீனர் பெருமளவு மடிந்து போகின்றார்கள். அதை 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 21ஆம் அதிகாரத்திலே பென்யமீனரின் அழிவுக்காக இஸ்ரவேலர் வருந்தி அந்த இழப்பை ஈடு செய்ய முயற்சி எடுத்துக்கொள்கிறதை 21ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். மொத்தம் இந்த 21 அதிகாரத்தை இந்த ஒரே வாரத்தில் ஒரு நாளைக்கு 3 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 7 3 21 7 நாள் நீங்கள் வாசித்து முடிச்சிடலாம். இந்த ஒரே வாரத்தில் இந்த 3 அதிகாரத்தை வாசித்து இந்த நியாயாதிபதியத்தை வாசித்து முடிங்க. கடவுள் நிச்சயமாக கூட பேசுவார். இந்த புத்தகத்துடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், யோசுவாவுடைய கால சரித்திரத்தை தொடர்ச்சியாக யோசுவாவுடைய சரித்திரத்தை தொடர்ந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருடைய தோல்விகளுக்கிடையே தேவனுடைய மீட்பின் கிருபையை விளக்கும் சம்பவங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய தோல்விகள், அதன் மத்தியிலே தேவனுடைய மீட்பின் கிருபை விளங்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மீட்டு கொண்டே இருக்கிறதையும் என்ன செய்யலாம், நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியத்திலே தலைமைத்துவம் எடுப்பவர்கள், தலைவர்களாக வருகின்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக ஆவிக்குரிய பாடங்கள் இந்த புஸ்தகத்திலே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர் மறுபடியும் பாவம் செய்தபடினால் புறஜாதியரின் கையில் தேவன் அவர்களை ஒப்புக்கொடுத்தார் என்கிற வார்த்தை 23 முறை இதில் வந்திருக்கு. இந்த நியாயாதிபதியில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்ற வார்த்தை 23 முறை வருகிறது. அதே போல அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், தேவனை நோக்கி முறையிட்டார்கள் என்கிற வார்த்தை 12 முறை இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் திரும்ப வருகிறது. 12 முறை தேவனை நோக்கி முறையிட்டார்கள், 12 முறை வந்திருக்கிறது. எனவே இந்த புஸ்தகத்தை ஒரு சுழற்சியாக நீங்கள் பார்க்கலாம். பாவம், பாடுகள், மக்கள் முறையிடுகிறார்கள், ரட்சிக்கப்படுகின்றார்கள். பாவம், பாடுகள், முறையிடுகிறார்கள், கடவுளை நோக்கி ரட்சிக்கப்படுகிறார்கள், மீட்கப்படுகின்றார்கள், மீண்டுமாக பாவத்தில் விழுறாங்க. இதே ஒரு சர்க்குலர்லே இப்படியே அவங்களுடைய சுழற்சியாக பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேதத்திலேயே முதல் ஞான அர்த்தமுள்ள ஒரு கதையை இங்கே சொல்லப்படுகிறது. 9ஆம் அதிகாரம் 8-15 வசனத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரங்களை குறித்து, செடிகளை குறித்தான ஒரு சம்பவம். இதுதான் முதல் ஞான அர்த்தமுள்ள கதை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 8-15 வசனத்துக்குள்ள அது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இந்த புத்தகம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, ஒவ்வொரு நியாயாதிபதியும் ரட்சிப்பவர்களாகவும் ஆளுகை செய்கிறவர்களாகவும் ஆவிக்குரிய மற்றும் ராஜரீக விடுதலை அளிப்பவர்களாக இருக்கின்றனர். கிறிஸ்துவானவர் தம்முடைய ஜனங்களுக்கு இரட்சணிய ராஜாவாக இருப்பதன் முன் அடையாளமாக இந்த நியாயாதிபதிகள் திகழ்கின்றார்கள். இதில் வருகின்ற நியாயாதிபதிகள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வருகின்ற இரட்சணிய ராஜாவாக ஒரு அடையாளமாக வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 1 சாமுவேல் புத்தகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 17 நியாயாதிபதிகள், எத்தனை பேர் 1 சாமுவேல் புத்தகத்தில் உள்ள நியாயாதிபதிகளை சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது 17 நியாயாதிபதிகள் இருக்கின்றார்கள். இவர்களில் சிலர் ஒத்னியேல், கிதியோன், போரிட்டு ஆளுகை செய்கிறவர், சண்டை போட்டு ஆளுகை செய்கிறவர்களாகவும், அதே போல் ஒருவர் ஏலி ஆசாரியனாகவும், சாமுவேல் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுடைய 3 நிலை ஊழியங்களுக்கு முன் அடையாளமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் 3 நிலை ஊழியம் என்ன? ஒன்று, நமக்கு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கின்றார். நமக்கு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்துடைய முக்கியமான செய்தி என்னவென்றால், மனிதன் மாம்சத்தில் இருக்கும் நாள் வரையில் தவறக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதனா பிறந்த ஒவ்வொருவரும், மாம்சத்தில் பிறந்தவர்கள் தவறுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தினால சிம்சோன் நிரப்பப்பட்டாலும் தன் மாம்சத்தை அடக்கி ஆள்வதில் கவனமில்லாமல் போனான். கடவுள் அவனுடைய பெற்றோர் வழியாக சிம்சோனை தெரிந்து கொண்டார். சிம்சோன் மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்தார். அந்த சூழலிலும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட சிம்சோன் தன் மாம்சத்தை அடக்கி ஆள்வதிலே கவனமில்லாமல் போனதின் விளைவாக அவன் என்ன செஞ்சுட்டான்? மரித்து போய்விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே மனிதன் மாம்சத்தில் இருக்கும் நாள் வரைக்கும் தவறக்கூடியவன். அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒருவேளை கடைசி வரைக்கும் ஆண்டவரே, அதனால தான் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும், நீங்கள் ஊழியக்காரங்களுக்காக எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்கள் கடைசி உயிர் மூச்சு இறக்கி உங்களுக்காக மாத்திரம் நாங்கள் வாழணும், நிலைச்சு நிற்கணும், மாம்சத்தில் விழுந்து விடக்கூடாது, மாம்சம் தலை தூக்கி விடக்கூடாது. மாம்சத்தோட போராட்டம் உங்களுக்கு உண்டு இந்த உலகத்தில்.
அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட பலன் கேட்க வேண்டும். இரண்டாவதாக முதலாவது மனிதன் மாம்சத்தில் இருக்கும் நாள் வரை தவறக்கூடியவனாக இருக்கிறான். இரண்டாவது, ஆபத்து காலத்தில் நெருக்கங்களில் தேவனை கூப்பிடும் போது அவர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். சங்கீதம் 91:15 பார்க்கிறோம். அந்நிய மக்களால் வரும் துன்பங்களின் நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் முறையிடும் போது தேவன் யாரை எழுப்புறாரு? அவங்க எப்பெல்லாம் கடவுளை நோக்கி முறையிடுறாங்களோ அப்பெல்லாம் நியாயாதிபதிகளை எழுப்பி அந்த நியாயாதிபதிகளின் வழியாக ரட்சிக்கின்றார், மீட்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பாயிண்ட், ஆபத்து காலத்திலே நெருக்கங்களிலே கஷ்டங்களிலே தேவனை கூப்பிடும் போது அவர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, பலமுள்ளவைகளை வெட்கப்படும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கின்றார். 1 கொரிந்தியர் 1:27 பார்க்கிறோம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார். என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பிலிப்பியர் 4:13 பார்க்கிறோம். இந்த நியாயாதிபதி புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது இடதுகை பழக்கமுடையவன், வலதுகை இல்லை, நம்மளாம் வலதுகையில் படுவோம், இடதுகை பழக்கமுடையவன் யாரு? ஏகூத் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு இடதுகை லெஃப்ட் ஹேண்ட் பயன்படுத்துகிற ஒருத்தரை கடவுள் பயன்படுத்துகிறதை பார்க்கின்றோம். அதே போல சம்கார் பயன்படுத்திய தாற்றுக்கோள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யாகேல் பயன்படுத்திய கூடார ஆணி 4:21. கிதியோனுடன் 300 பேர், எக்காலம், வெறும் பானை, தீவட்டி 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். சிம்சோன் பயன்படுத்திய கழுதையினுடைய தாடை எலும்பு 15:15 பார்க்கிறோம். இதெல்லாம் எலும்பு, ஆணி, தாற்றுக்கோள் எல்லாம் ஒரு லெஃப்ட் ஹேண்டு. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது மேற்கூறிய பலவீனமான காரியங்களை கொண்டு தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தர் கிதியோனிடம் 300 பேரை மாத்திரம் கொண்டு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக வீட்டில் போய் வாசியுங்கள். கடவுள் நிச்சயமாக இந்த புத்தகத்தின் வழியாக உங்களோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். எந்த இடத்துல நம்ம தவறு செய்கின்றோம், எந்த இடத்துல சிம்சோன் விழுந்து போனார், எப்படி விழுந்து போனார், இந்த ராஜாவை கடவுள் எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜாவை கொண்டு வந்தார், அந்த ராஜா எப்படி பின்வாங்கி போனார், எப்படி விழுந்தார் என்பதை இன்னும் நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினவர்களும் மீட்டவர்களை மாத்திரம் நான் வேகமாக சொல்லிட்டு, இந்த புத்தகத்தினுடைய பொருளடக்கம், ஒவ்வொரு புத்தகத்தின் பொருளடக்கம் 5 புத்தகத்துக்கு ரெடியாக இருக்குது. நாங்கள் அடுத்த வாரம் வரும்போது உங்களுக்கு என்ன செய்கிறேன், அதை பிரிண்ட் போட்டு உங்களுக்கு வேண்டியவங்க வாங்கிக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து மீதி புத்தகத்துக்கு நான் தர 5 புத்தகங்கள் பெண்டெடுக் இல்லைங்களா, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியரம், என்ன உபாகமம், அதுக்குரிய பொருளடக்கம் ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறது. அடுத்த வாரம் உங்களுக்கு கொடுக்கின்றேன். இதை நான் வருகிற வாரங்களில் மீதி புத்தகத்துக்கு நாங்கள் தருகின்றோம். இன்றைக்கி நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். இஸ்ரவேலை ஒடுக்கினவர்களும் மீட்டவர்களும், யார் ஒடுக்குனா யார் மீட்டாங்க, எப்படி மீட்டாங்கன்னு சொல்லி. முதலாவது யார் ஒடுக்குனான்னா மெசொப்பொத்தேமியர்கள் ஒடுக்குகின்றார்கள். யாரை? இஸ்ரவேல் மக்களை. அது எங்கே இருக்குன்னா 3ஆம் அதிகாரம் 7 to 11 வசனங்குள்ள. இந்த மெசொப்பொத்தேமியர்களாலே ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலை மீட்பதற்கு யாரை இரட்சகனாக மீட்பராக கடவுள் பயன்படுத்துகிறார்? ஒத்னியேலை பயன்படுத்துகின்றார். இரண்டாவது யார் மூலமாக ஒடுக்கப்படுகின்றார் இஸ்ரவேல் மக்கள்? மோவாபியர் மூலமாக ஒடுக்கப்படுகின்றார்கள். 3ஆம் அதிகாரம் 12 to 31 வசனத்துக்குள்ள. இதற்கு யாரை மீட்பராக இரட்சகராக தெரிந்து கொள்கிறார்? ஏகூத்தையும் சம்காரையும் கடவுள் தெரிந்து கொள்கிறார். மூன்றாவது, கானானியர் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். யாரை இரட்சகராக மீட்பராக தெரிந்து கொள்கின்றார்? தெபோராலையும் பாராக்கையும் கடவுள் தெரிந்து கொள்கிறார். 4ஆம் அதிகாரம் 1 to 5ஆம் அதிகாரம் 31 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். நான்காவதாக மீதியானியர் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். இரட்சகராக மீட்பராக யாரை தெரிந்து கொள்கிறார்? கிதியோனை கடவுள் தெரிந்து கொள்கின்றார். 6ஆம் அதிகாரம் 1 to 9ஆம் அதிகாரம் 57 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஐந்தாவதாக யாரை ஒடுக்கிறார்கள்? அம்மோனியர் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். இதை இவர்களிருந்து அம்மோனியத்திலிருந்து மீட்பதற்காக யாரை கடவுள் தெரிந்து கொள்கிறார் என்றால் எப்தாவை கடவுள் தெரிந்து கொள்கின்றார். 10ஆம் அதிகாரம் 1 to 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஆறாவதாக பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்குகின்றார்கள். அதற்கு யாரை தெரிந்து கொள்கிறார்? இரட்சகனாக மீட்பராக சிம்சோனை கடவுள் தெரிந்து கொள்கின்றார். 13ஆம் அதிகாரம் 1 to 16ஆம் அதிகாரம் 31 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் 17 to 21 வசனங்களை பார்க்கும்போது சீர்கேடுகள், மார்க்க ஒழுக்க சீர்கேடுகள் நடைபெறுகின்றது. கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறது. அதையெல்லாம் அகற்றுவதற்காக கடவுள் ஒரு சிலரை பயன்படுத்தினே பார்க்கலாம். இந்த புத்தகத்தை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லி பார்க்கும்போது, வாழ்க்கையிலே கடவுள் மாத்திரம் நம்மோடு கூட இருந்தால் எதையும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெயம் கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்துக் கொள்ள வேண்டும். கிதியோனை நோக்கி கூறும்போது, நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீர் மீதியானரை முறியடிப்பா என்று சொல்லி 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னதை போல கடவுள் நம்மோடு கூட இருக்கும்போது மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இருக்க எதையும் நம்ம என்ன செய்யலாம்? ஜெயம் எடுக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தின் கிரியையிலும் கீழ்ப்படிதலும் ஆவியின் வரங்களை பெற வழிவகுக்கும். நம்ம முழுமையாக கடவுளை நம்ப வேண்டும், கடவுள் மீது முழுமையாக விசுவாசிக்க வேண்டும், நம்பிக்கை வேண்டும், அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நமக்கு என்ன செய்யும்? ஆவிக்குரிய வரங்கள் கடவுள் நமக்கு கொடுப்பார்.
கீரியாத் செப்போரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு தன்னுடைய குமாரத்தியை கொடுப்பதாக காலேப் கூறியிருந்தான். ஆனால் ஒத்னியேல் அதை பிடித்தான். அவனுடைய விசுவாசத்தின் கிரியையும் கீழ்ப்படிதலும் பின்னர் அவன் நியாயாதிபதி எழும்ப வழிவகுத்தது. கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியும் போது, கடவுளை முழுமையாக நம்பும் போது, விசுவாசிக்கும் போது கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படியாமை துக்கத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வரும். ஜனங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருந்தது. அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான் என்று சொல்லி நியாயாதிபதி 21-25 பார்க்கிறோம். தன்னுடைய பார்வைக்கு எது சரியா இருக்கோ அதையே செஞ்சாங்க. கடவுளுடைய பார்வைக்கு இது சரியா, கடவுளுடைய பார்வையில் இது சரியான்னு சொல்லி யாரும் என்ன செய்யல, நினைக்கவில்லை. மாறாக கடவுளுக்கு கீழ்ப்படியாமையினால கடவுளுக்கு துக்கத்தை கொண்டு வந்தார்கள், கஷ்டத்தை கொண்டு வந்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பத்தை மாத்திரம், என் பார்வைக்கு இது சரியா இருக்கு, நான் செய்யறதா சரி என்று சொல்லி செய்து கொண்டிருக்கேன்னா, அல்லது மாறாக கடவுளுக்கு இது பிரியமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். நாமே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலர் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்களாக இருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவரத்தில் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே உம்மை விட்டு நான் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, உம்மை விட்டு நான் வழி விலகி போய்விடக்கூடாது ஆண்டவரே. என் இருதயத்தை ஒரு விசை மீண்டுமாக நீர் பரிசுத்தப்படுத்தி என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க ஆண்டவரே. நான் உலகத்தோடு வழி விலகி போயிடக்கூடாது, கடவுளை விட்டு வழி விலகி என் இருதயம் போயிடக்கூடாது, உலகத்தோடு என் இருதயம் சார்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார். எப்பெல்லாம் கடவுள் மக்களை முறையிட்டாங்களோ அப்பெல்லாம் மீட்பரை கடவுள் அனுப்பி அவங்களை ரட்சித்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றார். அந்த ஆண்டவரத்தை ஒருவேளை உலகத்தோடு போய் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், இந்த மாலை வேளையிலே ஆண்டவரத்தில் மீண்டுமாக அறிக்கை செய்து, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னோடு இருக்கும்போது தான் நான் வெற்றி பெற முடியும் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே சிம்சோன் வெற்றி பெற்றாரோ, அல்லது இவர் கிதியோன் வெற்றி பெற்றாரோ, அதே போல் நீங்கள் எங்களோட கூட இருக்கும்போது தான் நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள மாம்சங்களை ஜெயித்து வெற்றி பெற முடியும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்டவர் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு ராஜாக்களையும் அல்லது ஒவ்வொரு நீதிபதிகளையும் நியாயாதிபதிகளையும் தனித்தனியாக கேஸ் ஸ்டடியாக எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். வீட்டில் போய் உட்காந்து சிம்சோன் என்ன தவறு செய்தான், எதில் சரி தப்பு வழி விலகி போனா, எப்படி வழி விலகி போனா, ஏன் வழி விலகி போனா, இன்னைக்கு நல்ல வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரோட உட்காந்து பேசுங்க. இந்த ஒரு வாரம் முழுசும் இந்த நியாயாதி புஸ்தகத்தை ஆராய்ந்து படிங்கள். கர்த்தர் இதன் வழியாக பெரிய காரியங்கள் செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை கடவுள் தாமே உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமென். பாடல் எண் 50 பாடுவோம். அப்பொழுது ஒருவேளை காணிக்கை படைக்காதவர்கள் காணிக்கை படைக்கும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். பாடல் எண் 50 எழுந்து நின்று பாடுவோம். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றோ ஜீவிக்கிறார், என்றென்றோ ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது, அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தோட குஷ்டரோகி சொஸ்தமாயினாம். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றோ ஜீவிக்கிறார், என்றென்றோ ஜீவிக்கிறார்.
உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே என்னை என்றோ விடாமல் நீர் பிடிக்கவே நான் மறிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் ஓம் வீட்டை காட்டோ நல்ல மேய்ப்பரே ஜீவிக்கிறா இயேசு ஜீவிக்கிறா என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் என்பதில் நாள் துணையாவாரே என்றென்றோ ஜீவிக்கிறார் என்றென்றோ ஜீவிக்கிறார். ஜெபம் செய்வோம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 23 அதிகாரங்களை சுருக்கமாக நாம் சிந்தித்தோம். நாமும் நம்மை சீர் செய்து கொள்ள ஜெபிக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அடுத்தபடியாக ஜம்மு காஷ்மீரில் பயங்கரமான சண்டை. யாத்ரீகர்களாக சென்ற பல மாநிலத்து மக்கள் தீவிரவாதிகளால், பாகிஸ்தானின் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் சொல்லுது 26 பேர்